இதன் மூலம் உறுதி செய்து கொள்ளலாம். பதிவு செய்யப்பட்ட மனு குறித்த தற்போதைய நிலையினை தெரிந்து கொள்ளலாம். உங்களின் அழைப்பினை எங்கள் அலுவலர் சிறிது நேரத்தில் ஏற்பார்கள். தயவு கூர்ந்து இணைப்பில் காத்திருக்கவும். 2. Waiting to speak with a representative. வணக்கம், முதலமைச்சர் வரவேற்கிறேன். வேலை முடிக்க வருவதெல்லாம் மேடம் வணக்கம் மேடம். என்னுடைய பேர் முத்து மேடம். விருதுநகர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன், காரியாபட்டி தாலுகா. ஓகே சார், சொல்லுங்க உங்க கோரிக்கை என்னவென்று. மேடம், ஜூலை 12 குரூப் 4 எக்ஸாம் நடந்தது மேடம். ஓகே சார். இதை பற்றி நான் ஆல்ரெடி நம்ம சிஎம்எஸ்எல் பெட்டிஷன் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். நிறைய மாணவர்களும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது குறித்து நாங்கள் உயர் அதிகாரிகிட்ட பேசி டிஎன்பிசிட்டே பேசி அதற்கான தீர்வு உங்களுக்கு காணப்படும்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த ஓடிபியும் வரல, எதுவுமே வரல. இப்போ மறுபடியும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். நாங்கள் இதை கண்டித்து டிஎன்பிசி இப்படிலாம் கொஷின் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவுட் ஆஃப் சோர்ஸ் போகிறாங்க. எங்களுடைய மாணவர்கள் கேட்குறது எங்களுடைய உரிமை. டிஎன்பிஎஸ்சி சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை. ஏன்னா இங்கே உள்ள அரசு அதிகாரிகள் எல்லாருமே எங்களுடைய வரிப்பணத்தில் தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் நாங்கள் டிஎன்பிஎஸ்சிட்ட கேட்டோம், அவங்க முறையான பதிலே கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதே திராவிட மாடல் அரசு நீட்டு ஸ்டூடெண்ட்ஸ் செத்ததுக்காக நீட்டு சிலபஸ் எதிர்த்து இந்தியாவை எதிர்த்து இங்கே போராட்டம் பண்ணாங்க. இதே குரூப் 4க்காக 3 பேர் செத்தாங்க. இந்த அரசு கண்டுக்கவே இல்லை. அது ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க, பிப்ரவரி மாதம் சொன்னார், ஜனவரி 2026க்குள்ளே 75,000 வேக்கண்ட்டை ஃபில் பண்ணுவோன்னு. வெறும் 4,000 வேக்கண்ட் போட்டிருக்காங்க குரூப் 4க்கு. குரூப் 2க்கு வெறும் 600 வேக்கண்ட்டு. இதுதான் சமூக நீதி மாடலுங்களா மேடம்? எங்கள் மாணவர்களுடைய கோரிக்கை எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை ராஜநகர ஸ்டேடியத்துக்கு முன்னால் நான் மதுரையிலேருந்து விருதுநகர்லேருந்து இங்கே போராட்டத்துக்கு கலந்துக்கிட்டோம். நாங்கள் மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் மாணவர்கள் கலந்துக்கிட்டோம். இதை பற்றி எந்த மீடியாவுமே எதுவுமே போடவே இல்லை. நியூஸ் பேப்பரில் எல்லாம் தூய்மை பணியாளர்கள் போயிட்டாங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. மாணவர்களுடைய வாழ்க்கையில் இந்த அரசு ரொம்ப விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு வாக்கு வங்கி. இந்த அரசு புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க. கிட்டத்தட்ட குரூப் 4 அப்ளை பண்ணது 14 லட்சம் பேர், எழுதுனது 13 லட்சம் பேர். வெறும் 4,000 வேக்கண்ட்டை போட்டு விட்டு இந்த அரசு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் மேடம். ஆல்ரெடி நான் சிஎம்எஸ்எல் பெட்டிஷன் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். சார், இந்த மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் கண்டிப்பாக உரிய முறையில் நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களே. இப்போ நாங்கள் யார்கிட்ட தான் போய் முறையிடுறது? மாணவர்கள் சார்பாக போட்டி தேர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக மதுரை நம்ம தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சாரை போய் சந்திச்சிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, டிஎன்பிசி ஒரு அட்டானமஸ் பாடி, நீங்கள் அங்கே போய் பாருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அங்கே போய் கேட்டால் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்களாம், இது கொள்கை முடிவு, நீங்கள் அரசை போய் நாடுங்க. என்னங்க மேடம், நாங்கள் என்ன ஃபுட்பாலா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவங்க. எங்களுடைய வரிப்பணத்தில் தான் இங்கே எல்லாமே நடக்குது. ஆனால் மாணவர்களுக்கு எதுவுமே உரிய பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் சமூக நீதி மாடல், திராவிட மாடல். என்ன சமூக நீதினா என்னன்னு முதல்ல அர்த்தம் சொல்லுங்க மேடம் எங்களுக்கு. நான் ஐயா நம்ம நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு திருச்சுழி தொகுதி தான் நான். எங்க தொகுதிக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாரு அவரு. எங்க தொகுதி அமைச்சர்னு சொல்றது எனக்கே கேவலமா இருக்கு. ரொம்ப ஆதங்கத்தோட பேசுறோம் மேடம். நாங்கெல்லாம் எங்களோட வாழ்க்கை இப்ப வரைக்கும் இந்த அரசு கண்டுக்கவே மாட்டேங்குது மேடம். எங்களுக்கு உரிய ஆக்ஷன் எடுங்க மேடம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு நாங்கள் மனு கொடுத்தோம். ஒரு 38 மாவட்டத்தில் போய் மனு கொடுத்தோம். அந்த மாவட்ட ஆட்சியர்களும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு உரிய ஆக்ஷன் எடுங்க மேடம் எங்களுக்கு. புரியுது. எங்க சைடுல நாங்க அப்படித்தான் நீங்க சொல்றீங்க, ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் ஒரு டைம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கு அடுத்து நாங்க மேல் அதிகாரி சிஎம்எஸ்எல் பெட்டிஷன் முதல்வருடைய தனிப்பிரிவு மையம் சொன்னீங்க. இப்ப நாங்க யார்கிட்ட போய் முறையிடுறது சொல்லுங்க? புரியுது சமபுரி, எல்லாரும் இங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் நாங்க எல்லாருக்குமே ஒன்னா சார் பாக்குறோம். உங்க எல்லாருக்கும் நாங்க கோரிக்கை எங்க மேடம் நீங்க பாக்குறீங்க? பாக்குற மாதிரி தெரியலீங்களே மேடம். எங்களை ரோட்ல நின்று போராட வைக்கிறீங்களே, இதுதான் சமூக நீதி மாடலா? நாங்கள் ரோட்டில் நின்று போராடணும் மேடம். மாணவர்கள்லாம் சென்னையில் ரோட்டில் நின்று மலையில் நின்று போராடணும். எங்கே போயிட்டீங்க? உயர் அதிகாரிகள்லாம் எங்கே போயிருந்தீங்க? எங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. வரி பணம், வரி மட்டும் கரண்ட் பில் ஏற்றுறீங்க, பஸ் ஃபேர் ஏற்றுறீங்க, எல்லாத்தையும் வரி ஏற்றுறீங்க. நாங்கள் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ 14 லட்சம் பேர் குரூப் 4 அப்ளை பண்ணியிருக்கான். ஒரு ஆள் 100 ரூபா ஃபீஸு. அப்போ எத்தனை கோடி? அந்த கோடியில் எங்கே பண்ணுறீங்க? இதுக்கெல்லாம் கேட்டால் உரிய பதில் தர மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சி. அவங்க என்ன ஃப்ரீயாவா மேடம் எங்களுக்கு கொஸ்டின் எடுத்து கொடுத்துறாங்க? 100 ரூபா நாங்கள் கட்டுறோம்ல ஃபீஸு.
ஓகே சார். உங்களுக்கு செம்ம புரியுது. எங்க சைடுல நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு தெரியப்பட்டு வேணும் நடவடிக்கை எடுக்க சொல்றோம் சார். கண்டிப்பா நடவடிக்கை எடுங்க மேடம். போன முறை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஓடிபி வரும்னு சொன்னாங்க, ஓடிபி வரல, எதுவுமே வரல. புரியுது சார். உங்களுக்கு செம்ம புரியுது. வெயிட் பண்ணுங்க. இன்னைக்குள்ள உங்களுக்கு மெசேஜ் வந்து தகவல் தெரிவிப்பாங்க சார் அதிகாரிகள். சரிங்க மேடம். உங்க நேம் மேடம்? என் பேர் கமலி சார். ஓகே மேடம், ஓகே மேடம். கொஞ்சம் உரிய நடவடிக்கை எடுங்க மேடம். இதை வந்து உயர் அதிகாரிட்ட தகவலை கொஞ்சம் கொண்டு போங்க மேடம். அன்னைக்கு போராட்டத்துக்கு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் வந்து இதயத்துல்லா சார் தான் வந்து கலந்துக்கிட்டாரு. அவரும் முதலமைச்சர் சார்கிட்ட நாங்கள் கொண்டு போகிறோன்னு சொன்னாங்க. இது வந்து எங்களுக்கு உரிய தீர்வு வரணும் மேடம். ஏதோ வந்து மாணவர்களை வந்து ஏதோ ஆடு மாடு மாதிரி வந்து கண்டுக்கிறாத மாதிரி போகிறாங்க. மிகப்பெரிய போராட்டம் மதுரையில் நடத்த போகிறோம், திருச்சியில் நடத்த போகிறோம், மேற்கு மாவட்டத்தில் நடத்த போகிறோம். தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டம் தொடரும் மேடம். இது எங்களுக்கு உரிய தீர்வு வரணும். குரூப் ஒரு மறு தேர்வு வரணும் எங்களுக்கு. ஓகே சார். நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரி தெரியப்பட்டு டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம் சார். முதல்ல டிஎன்பிஎஸ்சியில் உள்ள அந்த குரூப் ஒரு கொஸ்டின் அவங்களை கொடுத்து எழுத சொல்லுங்க மேடம். உருப்படியாகவே அவங்களே கொஸ்டின் எடுக்கவே தெரியல. எங்கெங்கேருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ன்னு வைக்கிறாங்க. குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 தரம் பிரித்து வைக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு தரம் பிரித்து வைக்கணும்? ஒரே தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னு சொல்லி வச்சுட்ருங்க. கரெக்டாக குரூப் 1 லெவலில் யார் யார் எடுக்கணுமோ குரூப் 2 மெரிட் லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு போங்க. குரூப் 2 குரூப் 4 குரூப் 1 வைக்கிறீங்க. அந்தந்த தரத்துக்கு தகுந்தமான கொஸ்டினே கேட்க மாட்றாங்க. இப்போ நாங்கள் வந்து உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கோம். புரியுது சார். செம்ம புரியுது. எங்கள் சைடில் நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரி தெரியப்பட்டு நடவடிக்கை எடுக்க சொல்கிறோம். உங்களுக்கு தகவல் தெரிவிக்க சொல்கிறோம் சார் அதிகாரிகள். கண்டிப்பாக சொல்லுங்கள் மேடம். ஏன்னா இது பல பேர் எங்களுடைய வாழ்க்கை மேடம். வாழ்க்கையில் இந்த அரசு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் சொன்ன அந்த ஐயா முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதி இப்போ வரைக்கும் நிறைவேற்றலை. வந்தவுடனே நீட்டு தேர்வு ரத்துன்னு சொன்னார். ஒரு நீட்டு தேர்வு ரத்து பண்ணாலும் அந்த ரகசியத்தை துணை முதல்வர் சார் சொன்னார். அந்த ரகசியம் இன்னி வரைக்கும் வெளிப்படலை. இப்போ என்ன சொன்னார்? வரும்போது 5.5 லட்சம் வேக்கண்ட்டை ஃபில் பண்ணுறோன்னு சொன்னார் ஐயா முதலமைச்சர் ஐயா. அந்த 5.5 லட்சம் வேக்கண்ட் 1 லட்சம் வேக்கண்ட் கூட போடலை. கண்டிப்பாக இதுக்காகவே நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் மேடம். புரியுது சார். புரியுது. வெயிட் பண்ணுங்க. எங்கள் சைட்லேருந்து நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரி தெரியப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க சொல்கிறோம் சார். கண்டிப்பாக மேடம். கண்டிப்பாக மேடம். இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஓகே சார். நாங்களும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கன்சிடர் பண்ணியிருக்கோம் சார். ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கோம். உங்களுக்கு உரிய நடவடிக்கையும் எடுப்பாங்க. இதே எங்களை ஃபுட்பால் மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து அப்படி விளாண்டு சொல்லுங்க. தேர்தல் நேரம் அப்புறம் நாங்கள் விளையாண்டோம்னா அப்புறம் அவங்க தாங்க மாட்டாங்க. மாணவர்களுடைய போராட்டம் இங்கே வந்துச்சு அப்படின்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை விட மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். அரசு தாங்காது மேடம். சொல்லிடுங்க. இது வந்து அவங்க விளையாட்டாவே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இதில் பண்ணுறாங்க? அதுக்கு பிஜேபியே பரவாயில்ல. இவங்களையும் பிஜேபி ஒப்பிடும்போது பிஜேபிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னே தெரியல. சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் எதுக்காக பேசணும்? தந்தை பெரியார் மண்ணுன்னு சொல்கிறாங்க. அம்பேத்கருடைய கொள்கையை பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இது எல்லாமே கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணுங்க மேடம். எங்களுக்கு உரிய தீர்வு வரணும் மேடம். உரிய தீர்வு கிடைக்கும். நாங்கள் கம்ப்ளைண்ட் தான் எடுத்திருக்கோம் சார். சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு திருப்பி உங்களுக்கு தொடர்பு தகவல் தெரிவிக்க சொல்கிறோம் சார். ஓகே மேடம். ஓடிபி எப்போ வரும் மேடம்? வருங்களா? வரும் சார். இன்னைக்குள்ளே வந்துடும் சார். சரிங்க மேடம். ஓகே மேடம். நன்றி மேடம். நன்றி சார். வேறு என்ன தகவல் தேவைப்பட்டால் 992 முதலமைச்சர் உதவி மையத்துக்கு அழைத்து நன்றி.